கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம். இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் 3 35ஆம் அத்தியாயம் தாயும் மகனும். மகாராணி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் விக்ரமனுக்கும் பொன்னனுக்கும் உடம்பெல்லாம் குளிர்ந்து போச்சு. அப்போ உள்ள இருந்து, குமரப்பா யாருங்க, பொன்னனோட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு பேச்சு குரல் கேட்டது. அது மகாராணியோட குரல் தான். அதை கேட்டதும் அம்மா அப்படின்னு அலறிக்கிட்டே விக்ரமன் மண்டபத்துக்குள்ள போனான். பொன்னனும் பின்னாடியே போனான். உள்ள அருள்மொழி ராணி உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய முகத்துல எவ்வளவு மாறுதல். விக்ரமன் அவங்கள கடைசியா பார்த்தபோது அவங்க முகத்துல இளமையோட யௌவனம் இருந்தது. ஆனா இப்ப பார்க்கும்பொழுது முதுமையின் அறிகுறி தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. விக்ரமன் ஒரே தாவா தாவி அருள்மொழி ராணியோட காலில் சாஷ்டாங்கமா விழுந்தான். ராணியும் அன்போட அவனுடைய தலையை தூக்கி தன்னோட மடிமையில படுக்க வச்சு ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பொன்னன் தற்செயலாக மண்டபத்தோட இன்னொரு பக்கத்தை பார்த்த பொழுது மூளையில் குள்ளன் கை கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு இருந்தான். பொன்னனை பார்த்ததும் விசித்திரமாக ஒரு சிரிப்பு சிரிச்சான். பொன்னா, எனக்கு இவ்வளவு நாள் என்ன நடந்ததுன்னே தெரியல பொன்னா. ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் அந்த இடத்துல இருந்தேன். எவ்வளவு நாள் அந்த குகைக்குள்ளே இருந்தேன்னு கூட தெரியாது. கடைசியாக அந்த அருவியிலேருந்து விழுந்து உயிரை விட்டுறலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தப்போ தான் சிவனடியார் வந்தார். உன்னுடைய மகன் திரும்ப வந்திருக்கான் அப்படின்னு எனக்கு தைரியம் கொடுத்தாரு. நீ அந்த காட்டாற்று வெள்ளத்திலிருந்து விக்ரமனை காப்பாத்தினியாமே. அப்போ விக்ரமன் குறுக்கிட்டு, வெள்ளத்திலிருந்து மட்டுமா காப்பாத்தினா? சக்கரவர்த்தியோட சிறையிலிருந்து காப்பாத்தினான், காளிக்கு கொடுக்க இருந்த பலியிலிருந்து காப்பாத்தினான் அப்படின்னு சொன்னதும், என்னது காளியா பலியா அப்படின்னு அருள்மொழி நடுநடுங்கினாங்க. அப்போ மறுபடியும் குள்ளன் விசித்திரமா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சான். பலி, இன்னைக்கு ராத்திரி ஒரு பெரிய பலி விழப்போகுது, காளியோட தாகம் அடங்க போகுது அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு ராத்திரி சிவனடியார் பலியாக போறாரு, மகாபத்ர காளியோட ராஜ்யம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அந்த குள்ளன் சொன்னான். அப்போ விக்ரமன், பொன்னா இவன் என்ன உளறான், அதுவும் சிவனடியாரை பற்றி? உளரலை, நான் உண்மையத்தான் சொல்கிறேன். இந்நேரத்துக்கு அந்த கபட சன்னியாசியை கையை காலை கட்டி பலிப்பீடத்தில் போட்டிருப்பாங்க. நடுநிசி ஆனதும் அவன் கழுத்தில் கத்தி விழுந்துடும். விக்ரமா, இவன் ரொம்ப நேரமாக இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கான். அவர் எப்பேற்பட்ட மகான், நமக்கு எவ்வளவு ஒத்தாசைகள் செஞ்சிருக்கார், அவருக்கா இந்த பயங்கர கதி நேரணும் அப்படின்னு அருள்மொழி ராணி சொன்னாங்க. பொன்னா, நீ என்ன சொல்ற? இந்த கொடுமையான விஷயத்தை தடுக்க முடியலனா மட்டும் நம்ம இருந்து என்ன பிரயோஜனம்? அது எப்படி முடியும் மகாராஜா, அதுவும் நீங்கள் இருக்கிற நிலைமையில. நாளை காலையிலுக்குள்ள நீங்கள் எப்படியாவது மாமல்லபுரத்துக்கு போய் ஆகணுமே. போய் சேரலனா மட்டும் என்ன, கப்பல் போயிடும், அவ்வளவுதானே. அப்போ பொன்னன் அருள்மொழி ராணியை பார்த்து, அம்மா இவரை பெரும் அபாயம் சூழ்ந்து இருக்கு. தேச பிரஷ்டமாகி திரும்பி இந்த ஊருக்குள்ள வந்தவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த நிலைமையில இவர் அங்கே போய் மாட்டிக்கிட்டா பெரும் ஆபத்தம்மா. பொன்னா, என்னை நீ கல் நெஞ்சக்காரின்னு கூட நினச்சிக்கோ. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நமக்கு எவ்வளவோ உபகாரம் செஞ்சுருக்க ஒருத்தர் இப்போ ஆபத்தில் இருக்கும் பொழுது என் பிள்ளை உயிருக்கு பயந்து ஓடினா அப்படிங்கிற பேச்சை கேட்க நான் விரும்பலை பொன்னா. அப்போ விக்ரமன், அம்மா நீதாம்மா வீரத்தாய், பார்த்திப மகாராஜாவோட வீர பத்தினி அப்படின்னு குதூகலிச்சான். கிளம்பு பொண்ணா, இன்னும் என்ன யோசனை? எங்கே கிளம்புறது மகாராஜா? பலி எங்கே கொடுக்குறாங்கன்னு தெரியணும்ல. அப்போ நான் வழிகாட்டுறேன், என் கட்டை அவுத்து விடுங்க அப்படின்னு குள்ளனோட குரல் கேட்டது. குள்ளன் கையில் ஒரு தீவர்த்தியோட வழிகாட்ட பொன்னனும் விக்ரமனும் பின்னாடியே குதிரையில் பின்தொடர்ந்து போனாங்க. அத்தியாயம் 36 பலிபீடம். காட்டாற்றங்கரையை தாண்டி இருக்கிற காட்டுக்குள்ளே குள்ளன் புகுந்தான். அங்கே ஒரு பெரிய மேடு இருந்தது. அது மேலே ஏறினதும், அதோ பாருங்க அப்படின்னு குள்ளன் சுட்டி காட்டின இடத்த பார்த்த பொழுது மொட்டை மொட்டையாக மலை குன்றுகள் இருந்தது. அதோட அடிவாரத்தில் அடர்த்தியான காடு இருந்தது. அங்கே நூற்றுக்கணக்கான தீவர்த்தி வெளிச்சமும் தெரிஞ்சுது. விக்ரமனும் பொன்னனும் அந்த மேட்டிலிருந்து இறங்கி குள்ளன் காட்டிய இடத்துக்கு போனாங்க. அந்த தீவர்த்தி வெளிச்சத்தில் ஜனக்கூட்டம் அங்கங்கே இருக்கிறது தெரிஞ்சது. ஒரு சிலர் ஆக்ரோஷமாக ஆடுறதும், உடுக்கையை எடுத்து அடிக்கிறதும், மஞ்ச வஸ்திரத்தை கட்டிக்கிட்டு கண்களை மூடி தியானம் செய்கிறது, விறக மூட்டி பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய பாறையில் காளியோட உருவம் செதுக்கப்பட்டு இருந்தது. அதுக்கு பல வர்ணத்தில் பூச்சும் அடிக்கப்பட்டு இருந்தது. அங்கே இருந்த எல்லாருக்கும் தலைமை தாங்குற மாதிரி செம்மட்டை மண்டையோட, கழுத்தில் காபாலிக மாலையோட, நெத்தியில் குங்குமத்தை அப்பி பூசிக்கிட்டு காபால பைரவன் நின்றுட்டு இருந்தான். அதுக்கு பக்கத்தில் ஒருத்தன் உடுக்கை அடிக்க காபால பைரவனோட கண்கள் மூடி இருந்தது. அவனுடைய உதடுகள் ஏதோ மந்திரத்தை முணுமுணுத்துட்டு இருந்தது. காபால பைரவனுடைய நேர் எதிரில் ஒரு பலிபீடம் இருந்தது. அங்கே சிவனடியாரோட கையும் காலும் கட்டப்பட்டு கீழே கிடந்தாரு.
பலிபீடத்துக்கு பக்கத்துல ஒரு ராட்சச உருவம் கையில கத்தியோட ஆயத்தமா நின்றுட்டு இருந்தது. காபால பைரவன் மட்டும் கண்ணை திறந்து ஆஞ்ஞை கொடுத்துட்டா உடனடியா சிவனடியாரோட கழுத்துல கத்தி இறங்கிடும். இந்த காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த விக்ரமன் ஒரு நொடி கூட தாமதிக்காம தன்னுடைய வாளை கையில் ஏந்திக்கிட்டு அந்த பலிபீடம் கிட்ட வாளை வீசிக்கிட்டே போனான். அந்த ராட்சச உருவம் கையில் இருந்த வாள் இவனுடைய வாளோடைய அடி தாங்காம தூர போய் விழுந்தது. உடனடியாக விக்ரமன் சிவனடியாரோட பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு, பொன்னா ஏன் இன்னும் நிற்கிற, உடனடியாக வந்து சிவனடியாரோட கட்டுக்களை அவிழ்த்து விடு. இந்த சத்தத்தை கேட்டு கண்விழித்த காபால ருத்ர பைரவன் பலிபீடத்துக்கு பக்கத்தில் வந்து, பிள்ளாய், நீ பார்த்திப சோழனோட மகன் விக்ரமன் தானே? தக்க சமயத்தில் இங்கே வந்தேன். காளி மாதாவுடைய அருள் உண்மையாயிடுச்சு. மாதாவோட மகிமையே மகிமை அப்படின்னு சொன்னான். விக்ரமன் ஏதோ காந்த சக்தி இழுத்தது போல அவனை பிரமித்து பார்த்துட்டே நின்னான். உன்னை தேடி நான் மாமல்லபுரத்துக்கே வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே அந்த மாரப்பன் தலையிட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்டான். ஆனால் இன்னைக்கு இரவு நீ நிச்சயம் இங்கே வருவ அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். விக்ரமன் ஏதோ மந்திரத்தால் கட்டுப்பட்டவன் போல, நீ யாரு, எதுக்கு என்னை எதிர்பார்த்த அப்படின்னு கேட்டான். எதுக்காகவா? இன்னைக்கு இரவு இந்த தேசத்தில் காளி மாதாவுடைய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறோம். அந்த சாம்ராஜ்யத்துக்கு உனக்கு தான் இளவரசு பட்டம் கட்டணும் அப்படின்னு மாதாவோட கட்டளை. நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை. எனக்கு இளவரசு பட்டம் கட்ட போகிறதா சொல்கிற, அது உண்மைனா முதல்ல நான் செய்ய போகிற காரியத்துக்கு குறுக்க வராமல் இருக்கணும். இதோ இந்த பலிபீடத்தில் கட்டப்பட்டு இருக்காரே இந்த பெரியவர், இவர் எங்கள் குலத்தோட நண்பர். இவரை விடுதலை செய்கிறது என்னோட கடமை. என் கையில் கத்தியும் என் உடம்புல உயிரும் இருக்கிற வரைக்கும் இவரை பலி கொடுக்கறதுக்கு நான் விடமாட்டேன். நில்லு. முதல்ல இந்த போலி சாமியார் யாருன்னு தெரிஞ்சா இவரை காப்பாற்றணும்னு நீ நினைக்கவே மாட்ட அப்படின்னு காபால பைரவன் சொன்னான். இந்த வேஷதாரியவே கேளு, இவன் யாருன்னு, தைரியம் இருந்தால் சொல்லட்டும் அப்படின்னு கர்ஜனை செய்தான் காபால பைரவன். அப்போ, விக்ரமா, முதல்ல இந்த காபால மாலை அணிந்த வஞ்சகன் யாருன்னு கேளு, தைரியம் இருந்தால் அவன் சொல்லட்டும் அப்படின்னு பின்னாடி இருந்த ஒரு குரல் கேட்டது. அப்போ பாறை மறைவிலிருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது வேற யாரும் இல்லை, பல்லவ சாம்ராஜ்யத்தோட பழைய சேனாதிபதியான சிறு தொண்டர் தான். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.